ஹாய்ங்க. டீ காஃபியெல்லாம் ஒரு நாளைக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது மாதிரி உளுந்து பால் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்புட்டு ருசியாக இருக்குங்க. நல்லா எலும்புக்கெல்லாம் ரொம்ப பலங்க. இது மாதிரி உளுந்து பால் அப்பப்போ உணவில் சேர்த்திக்கோங்க. செய்யறதுமே ரொம்ப ஈஸிங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 1/4 கப்பு உளுந்து எடுத்துங்க. நல்லா கழுவி குக்கரில் போட்டுங்க. நீங்கள் எந்த கப்பில் உளுந்து எடுக்கிறீங்களோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 மடங்கு தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் ஊற்றிங்கன்னா இது மாதிரி நல்லா பதமாக வெந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு தண்ணியை தனியாக வடிச்சிட்டுங்க. உளுந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறினப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தண்ணியோடையே அதையும் அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டையும் கலந்துங்க. நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இருக்கட்டுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கருப்பட்டி தாங்க சேர்த்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு உளுந்தெடுத்தது 1/4 கப்பு கருப்பட்டி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1/2 கப் வரைக்கும் சேர்த்திக்கோங்க. நல்லா இனிப்பு தூக்கலாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ்பேனில் நம்ம உளுந்து கலந்து வச்சு இந்த தண்ணியோடு எடுத்து ஊற்றி நல்லா கலந்து விட்ருங்க. ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சு இந்த கருப்பட்டியும் எடுத்து ஊற்றிட்டுங்க. நல்லா ஒரு கொதி வரும்போது ஒரு சிட்டி உப்பு, சுக்குத்தூள், அதுக்கப்புறம் ஏலக்காய் தூளுங்க 2 சேர்த்தி நல்லா ஒரு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு நல்லா திக்கான தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னங்க, நான் எப்போ சொல்கிற மாதிரி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ மூலம் பயணம் தொடரும். நன்றி.